ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பொது மற்றும் தனியார் துறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா 8th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் பொது மற்றும் தனியார் துறைகள். ஓகேவா? இந்த பாடம் ஃபுல்லாக நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ரெட் கலரில் எழுதியிருப்பேன். அது மட்டுமே நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபாலோ பண்றோம். இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய பொருளாதார மெத்தட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா என்னது? தனியார் நிறுவனமும் பொது நிறுவனங்களும் சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய ஒன்று தான் கலப்பு பொருளாதாரம். ரெண்டும் கலந்துருக்கணும். தனியார் பிளஸ் பொது நிறுவனம் ரெண்டும் சேர்ந்தது தான் கலப்பு பொருளாதாரம். பொருளாதாரத்தை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா தனியார் துறை, இன்னொன்று பொதுத்துறை. தனியார் துறையோட நோக்கம் லாபம் ஈட்டுறது. இதே இது பொதுத்துறையோட நோக்கம் சேவை நோக்கம். ஓகேவா? தனியார் துறைனா லாபம் ஈட்டுறது, பொதுத்துறை அப்படின்னா சேவை நோக்கம். நெக்ஸ்ட், கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும். கலப்பு பொருளாதாரம் எதோட கலவைன்னு சொல்லியிருக்காங்க? ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று பொது உடைமை. ரெண்டும் கலந்தது தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கலப்பு பொருளாதாரம்னா தனியாரும் பொது நிறுவனமும் பார்த்தோம். தனியார் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது பிரைவேட்ல இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கும்? முதலாளித்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஓகேவா? இங்கே தனியார்னு கொடுக்காம அதுக்கு பதிலாக முதலாளித்துவம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. கலப்பு பொருளாதாரம்னா ரெண்டு இது கலந்தது. நெக்ஸ்ட், பொதுத்துறையின் வரையறை என்ன அப்படின்றத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் துறை பொதுத்துறை. ஓகேவா? பொதுத்துறைனா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் தான். ஓகேவா? இவங்க என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட் மக்களுக்கு தேவையான பண்டங்கள், மக்களுக்கு தேவையான பணிகள், மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யுது. இதைத்தான் பொதுத்துறை அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? இந்த பொதுத்துறை அப்படின்றது யாரால ரன் பண்ணப்படும் அப்படின்னா கவர்மெண்டால தான், அரசாங்கத்தால் நடத்தப்படும் மற்றும் கட்டுப்படுத்தப்படும். இந்த பொதுத்துறையை கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டாலுமே அது அரசாங்கம் தான். நெக்ஸ்ட், அரசாங்கம் அப்படின்றப்ப எந்த அரசாங்கம்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளூர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் செக்டார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன செய்யுது அப்படின்னா மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யுது. இதை தான் பொதுத்துறை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பொதுத்துறையோட வரலாறு பார்க்கலாம். 1947 இந்தியாவில் பொருளாதாரம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா முதன்மையான ஒன்னா வேளாண்மை இருந்துச்சு. அப்போ தொழில்துறை ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. ஓகேவா? முதன்மையான ஒன்னா வேளாண்மை இருந்தது. தொழில்துறை அப்படின்றது ரொம்ப பலவீனமானதா இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஆங்கிலேயர் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலை மட்டுமே இந்தியாவில் இருந்தது. நமக்கு கேட்கலாம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப எத்தனை தளவாடங்களை ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவில் நிறுவியிருந்தாங்க, எத்தனை போர் தளவாட தொழிற்சாலைகளை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நிறுவியிருந்தாங்கன்னு கேட்கலாம். எத்தனை? 18. ஓகேவா? முக்கியமான ஒரு 1 மார்க் 18. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த 8th பாடத்திலே இந்த ஒரு சில திட்டங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம 11th 12th எக்கனாமிக்ஸ் இந்த ஒவ்வொரு திட்டமும் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே நமக்கு இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பம்பாய் திட்டம் அப்படின்றது 1940, முதல் தொழில்துறை கொள்கை அப்படின்றது 1948, திட்டக்குழு 1950, தொழில்துறை சட்டம் 1951. திரும்ப சொல்றேன், பம்பாய் திட்டம் 1940, முதல் தொழில்துறை கொள்கை 1948, திட்டக்குழு 1950, தொழில்துறை சட்டம் 1951. நெக்ஸ்ட், கலப்பு பொருளாதாரத்தை நம்ம இந்தியாவில் ஆதரிச்சவர் முதல் முக்கியமான நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேவா? கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் நேரு. நேருவின் தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியவை எவை அப்படின்னா 2வது ஐந்தாண்டு திட்டமும் 1956 கொண்டு வரப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானமும் தான். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரு நம்ம தேசத்தை தொழில் மயமாக்கணும் அப்படின்றத ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அதுல ரொம்ப முனைப்பா இருந்தாரு. இதுக்காகவே கலப்பு பொருளாதாரத்தை நேரு ஆதரிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப நேருவோட தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்யணும் அப்படின்றப்ப எதெல்லாம் இதுக்கான வலியுறுத்தல்களா இருந்துச்சு அப்படின்னா முக்கியமானது 2. 1, 2வது ஐந்தாண்டு திட்டம் காலம் நமக்கு தெரியும். 1956 to 1961 அல்லது 60 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ 1956 தான் இந்த தொழிற்கொள்கை தீர்மானம் வந்திருக்கும். அப்போ இது ரெண்டும் தான் முக்கியமான வலியுறுத்தல்களாக இருந்துச்சு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்.
நெக்ஸ்ட், இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யாரு? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட், இந்தியாவின் பொதுத்துறை உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் யார் அப்படின்னா PC மஹலனோபிஸ். இவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய புள்ளி விவர நிபுணர், புள்ளி விவர நிபுணராக தான் இருந்திருப்பாரு. இவர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட பொருளாதார உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் யார் அப்படின்னா அந்த PC மஹலனோபிஸ். இந்தியாவின் பொதுத்துறை உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தவர் PC மஹலனோபிஸ். இவரோட அந்த மாதிரி, இவர் வகுத்து தந்த மாதிரி ஃப்ரீட்மேன் மஹலனோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட், 1991 தொழில்துறை கொள்கை. இது எதுக்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னா தனியார் துறைக்கு ஒரு சுதந்திரத்தை அளித்த ஒரு கொள்கை தான் 1991 தொழில்துறை கொள்கை. ஓகேவா? தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை கொடுத்த ஒரு கொள்கை எதுன்னு கேட்பாங்க. 1991 தொழில்துறை கொள்கை. நெக்ஸ்ட், 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. ஓகேவா? நமக்கு தெரியும் பொதுத்துறை நிறுவனங்கள் 2 வகையா இருக்கு. அது என்னன்றதை நீ வரதுல பார்க்கலாம். இது மூலமா நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனம் 5% அதிகமாக இருக்கும். ஓகேவா? எவ்வளவு சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும்? 5% அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், தொழில்களை வகைப்படுத்துதல். 1956 தொழிற்கொள்கையானது தொழில்களை 3 வகையாக பிரிக்கிறது. நம்ம பார்த்தோம் தொழில்துறை கொள்கை 1956 தான் நேருவோட அந்த தொழில்மயமாக்கலுக்கு ரொம்பவே வலியுறுத்தக்கூடிய ஒன்றா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த 1956வது தொழிற்கொள்கை தொழில்களை 3 வகையா பிரிக்குது. என்னென்ன அப்படின்னா அட்டவணை A, அட்டவணை B, அட்டவணை C. முதல் அட்டவணை A அப்படின்னா என்ன அப்படின்னா அரசுக்கே உரிய தொழில். 2வது அட்டவணை B தனியார், அதாவது மாநிலம் முழுவதும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று தான் அந்த அட்டவணை Bல வந்து இருக்கும். அட்டவணை C அப்படின்றது மீதமுள்ள தனியார் தொழில்கள். ஓகேவா? அதாவது A அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட், B அப்படின்றது தனியார் தான், தனியாருக்கு கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். 3வது ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாராகவே இருக்கக்கூடியது மீதமுள்ள தனியார் நிறுவனங்கள். ஓகேவா? தனியார் தொழில்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்க்கலாம், பொதுத்துறையோட உறுப்புகள் என்னென்ன, அது எத்தனை வகையா வந்து பிரிக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுத்துறையோட உறுப்புகளை 3 தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள், 2வது கூட்டுத்துறை நிறுவனங்கள், 3வது பொதுக்கழகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். அரசு தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிர்வாகம் ஒன்று. இதெல்லாம் தபால், தந்தி, ரயில்வே, துறைமுகங்கள், துறைமுக அறக்கட்டளைகள், நீர்ப்பாசன திட்டம், இது எல்லாமே அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படக்கூடியது. நெக்ஸ்ட் கூட்டுத்துறை நிறுவனங்கள். கூட்டுத்துறை அப்படின்றது என்ன அப்படின்னா இதுக்குன்னு ஒரு நிறுவன சட்டம் வந்து இருக்கும். ஓகேவா? அதில் கவர்மெண்ட்டே ஒரு பிரதான பங்குதாரராக இருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஆயில் இந்த நிறுவனம், ரத்னகிரி கேஸ் நிறுவனம், செயற்கை ரப்பர் நிறுவனம், இது எல்லாமே கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கு. நெக்ஸ்ட் பொதுக்கழகம். பொதுக்கழகம் அப்படின்றது பாராளுமன்ற சட்டத்தினால் நிறுவப்படக்கூடியவை. ஓகேவா? EB, LIC, அதுக்கப்புறம் RBI, ஏர் இந்தியா, இது எல்லாமே பொதுக்கழகத்தில் வரும். அப்போ பொதுத்துறையோட உறுப்புகளாக இருக்கக்கூடியது 3. ஃபர்ஸ்ட் வந்து அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படக்கூடியது, 2வது கூட்டுத்துறை, 3வது பொதுக்கழகம். அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்றத கொடுத்துருக்கேன், அதை வந்து சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பொதுத்துறைகள் 9 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஓகேவா? பொதுத்துறைகள் எத்தனை வகையா பிரிக்கப்படுது அப்படின்னா 9 வகைகளாக பிரிக்கப்படும். ஒவ்வொன்றா அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, முதன்மை பொது பயன்பாடுகள் என அழைக்கப்படும் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க, முதன்மை பொது பயன்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது, பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அத்தியாவசியமான உள்கட்டமைப்பு இருக்கணும், அதை கொடுக்கக்கூடிய ஒன்று. எடுத்துக்காட்டு விமானம், கப்பல், ரயில்வே. 2வது, பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். எந்தெந்த கட்டளை பொருளாதாரங்களோ அந்த கட்டுப்பாட்டை தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னா பாதுகாப்பு, பேங்க்ஸு, எஃகு எண்ணெய், அதுக்கப்புறம் நிலக்கரி சுரங்கம், இது எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட், பொதுத்துறையை மூலதன தீவிர தொழில்கள் எனலாம். எடுத்துக்காட்டு இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருள் சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல், இது எல்லாமே மூலதனத்தோட சேர்ந்தது. ஓகேவா? பொதுத்துறை என்னன்னு சொல்லலாம், மூலதன தீவிர தொழில்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட், அரசின் முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.
அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், முற்றுரிமைக்கு கீழே இருக்கக்கூடியது. தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே ரோலிங் ஸ்டாக், இது எல்லாமே முற்றுரிமைக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். நெக்ஸ்ட் உயர் தொழில்நுட்பத்துறை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அணுசக்தி தான். ஓகேவா? உயர் தொழில்நுட்பத்துறைனா அணுசக்தி. இது நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை அப்படின்னா மருந்து, காகிதம், உணவகம், இது எல்லாமே வரும். மருந்து, காகிதம், உணவகம், இது எல்லாமே நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை. நெக்ஸ்ட் நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை வகைப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். அதாவது டவுன் ஆயிருக்கும்ல, அந்த தனியார் நிறுவனங்களை எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்னு பார்க்குறப்ப ஜவுளி, பொறியியல், இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம். நெக்ஸ்ட் வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னா இந்திய உணவு கழகம், அதுக்கப்புறம் சிசிஐ, எஃப்சிஐ மற்றும் சிசிஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கும் பொதுத்துறை நிறுவனம், எடுத்துக்காட்டு மெக்கான். ஓகேவா? மெக்கான் நிறுவனம் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இப்போ நமக்கு இந்த 9 படிக்கணுமா அப்படின்னா அந்த 9 படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. பொதுத்துறையை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 9 வகையா அப்படின்றத நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பொதுத்துறையை எத்தனை வகையா பிரிக்கலாம்? 9 வகையா பிரிக்கலாம். நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கை பத்தி பார்ப்போம். நிதி ஆயோக்கை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் நிதி ஆயோக். ஓகேவா? 65 ஆண்டு காலமாக இருந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது, ஒரு திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது நிதி ஆயோக். நிதி ஆயோக்குக்கு வேற என்னென்ன பேரெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு மதியுரை குழு அல்லது திங்க் டேங்க், உண்மையான ஆலோசனை குழு அப்படின்லாம் பேர் இருக்கு. ஓகேவா? ஒரு மதியுரை குழு, உண்மையான ஆலோசனை குழு, திங்க் டேங்க் அப்படின்றதெல்லாம் வேற வேற பேர்கள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது நிதி அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒன்று. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்கு. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2015 ஜனவரி 1 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் சமூக பொருளாதார மேம்பாடு, இதனை அளவிட ஜிடிபி, ஆயுள் காலம், கல்வியறிவு, வேலைவாய்ப்பின் அளவு, இது எல்லாமே தேவை. சமூக பொருளாதாரம் வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்றத எதை வச்செல்லாம் கணக்கிடுவாங்கன்னா ஜிடிபி, மக்களோட ஆயுட்காலம், மக்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்போட அளவு, இது எல்லாத்தையும் வச்சுதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு அளவிடப்படுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிதி ஆயோக்கோட வேற ஒரு பேரு தான் ஒரு மதியுரை குழுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி உண்மையான ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக்குக்கு திங்க் டேங்க் அப்படின்ற ஒரு பேரு வந்து இருக்கு. இது எல்லாமே முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள், என்னென்னலாம் வளர்ச்சி குறியீடுகளா இருக்குன்றதை நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ரீட் பண்ணிக்கங்க. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னேனோ அதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்துருப்போம். சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதில் துணை புரியக்கூடியது இந்த ஜிடிபி. ஓகேவா? பொருளாதார வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா ஜிடிபி வந்து ஒரு முக்கியமான ஒன்று. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் அப்படின்றதா இந்த ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது தமிழில் சொன்னோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் ஆயுட்காலம், ஆண்களோட பெண்களோட ஆயுட்காலமுமே பொருளாதார வளர்ச்சியில முக்கியமான ஒரு குறியீடா இருக்கு. லாஸ்டா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இது நமக்கு தெரியும். 2021 கொரோனா அப்படின்றதுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. லாஸ்டா எடுத்தது 2011. அப்ப அந்த நிலவரப்படி ஆண்களோட ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம் 65 வயசு. ஓகேவா? 65.80. பெண்களோட ஆயுட்காலம் 68 வயசு வரைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பொருளாதார வளர்ச்சியில நம்மளோட ஆயுட்காலமும் இருக்கு. நெக்ஸ்ட் 2018-19 ஆண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. ஓகேவா? எப்போ வந்து தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 2018-19 காலகட்டம். நெக்ஸ்ட் கல்வியறிவு, எஸ்எஸ்ஏ அப்படின்றது அனைவருக்கும் கல்வி இயக்கம். இது ஒரு முதன்மையான திட்டம். இது எஸ்எஸ்ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா 6ல் இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து கல்வி படிச்சே ஆகணும் அப்படின்றதான் எஸ்எஸ்ஏ. இதே ஆர்எம்எஸ்ஏ நம்ம ஒன்று பார்த்துருப்போம். இது எல்லாருக்குமே அனைவருக்குமான இடைநிலை கல்வி திட்டம். ஓகேவா? ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னா அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். இதில் ஸ்மார்ட் கிளாஸ் எடுப்பாங்க, இ லேர்னிங், இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வேலை வாய்ப்பு,
முதலாம் நிலையிலிருந்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை துறைகளுக்கு மாறி வருகிறோம். அதாவது இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி ஆயிட்டோம், முதல் நிலை வேலைகள் அப்படின்னா வேளாண்மை இதெல்லாம் இருந்துச்சு. 2வது நிலை வேலைகள் 3ஆம் நிலை இன்னைக்கு வந்து மாறி வந்துட்டோம். அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்றது இன்னைக்கு நல்ல ஒரு திட்டமா இன்னைக்கு செயல்படுத்தப்படுது. அதாவது திறன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தூய்மை இந்தியா திட்டத்துக்கு கீழே தான் குடிநீர் வசதி திட்டம், சுகாதார வசதி திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் அப்படின்னா என்னென்னலாம் வருது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே முக்கியமான ஒண்ணு. 2011ல் வேலை பெற்றவர்கள் எத்தனை பேருனா 150 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஓகேவா? 2011 வரைக்கும் 150 லட்சம் பேர் வேலை கிடைச்சிருக்கு. இந்திய ரயில்வேயானது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் ஆகும். இது நமக்கு கேட்கலாம். எந்த பொதுத்துறை நிறுவனத்துல அதிகமான பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய ரயில்வே. ஓகேவா? இந்திய ரயில்வே. நெக்ஸ்ட் பொதுத்துறையோட முக்கியத்துவம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். மூலதன உருவாக்கம் மற்றும் பொதுத்துறை, பொருளாதார மேம்பாடு, சமச்சீரான வட்டார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம், ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய், நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு, இறக்குமதி மாற்று, இது எல்லாமே பொதுத்துறையோட முக்கியத்துவம். ஓகேவா? நான் திரும்ப சொல்றேன். மூலதன உருவாக்கம் மற்றும் பொதுத்துறை, பொருளாதார மேம்பாடு, சமச்சீரான வட்டார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய், நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு, இறக்குமதி மாற்று, இது எல்லாமே பொதுத்துறையோட முக்கியத்துவமா இருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவில் 2017ஆம் ஆண்டை பொறுத்தவரை எத்தனை தொழில்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். 2017 பொறுத்த வரைக்கும் 8 மகாரத்னா தொழில்கள் இருந்துச்சு, 16 நவரத்னா தொழில்கள் இருந்துச்சு, 74 மினி ரத்னா தொழில்கள் இருந்துச்சு, 300 மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு. திரும்ப சொல்றேன். 8 மகாரத்னா தொழில்கள், 16 நவரத்னா தொழில்கள், 74 மினி ரத்னா தொழில்கள், 300 மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள். மகாரத்னா தொழில்கள், நவரத்னா தொழில்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துக்கலாம். சராசரியாக ஆண்டுக்கு நிகர லாபம் 2500 கோடி, சராசரி ஆண்டு நிகர மதிப்பு 3 ஆண்டுகளுக்கு 10,000 கோடி, அல்லது சராசரி ஆண்டு வருவாய் 3 ஆண்டுகளுக்கு 20,000 கோடி. முன்னர் பரிந்துரைக்கப்பட்ட 25,000 கோடிக்கு மாற்றாக தான் இந்த 20,000 கோடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 25,000 இருந்துச்சு, இப்போ 20,000னு கொண்டு வந்துட்டாங்க. இந்த தொழில்களை எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? மகாரத்னா தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஒரு வருஷத்துக்கு சராசரியா எவ்வளவு லாபம் வரணுமா? 2,500 கோடி லாபம் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 வருஷம் சேர்த்து 10,000 கோடி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 20 கோடி வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா மகாரத்னா தொழில்கள்ல கிடைக்கக்கூடியது. இது நவரத்னா தொழில்கள்னா என்னன்னு பார்ப்போம். 60 என்ற 6 அளவீடுகள், இதில் நிகர லாபம் நிகர மதிப்பு. ஓகேவா? 60 அப்படின்றது தான் இதுல 6 அளவீடுகளா இருக்கு. ஒரு நிறுவனம் முதலில் மினி ரத்னாவாக இருந்து அதற்கு முன் அதன் குழுவில் 4 சுதந்திரமான இயக்குனர்கள் இருக்க பெற்றால் அதை ஒரு நவரத்ன நிறுவனமாக மாற்ற முடியும். இது நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு நிறுவனம் எப்படி இருந்திருக்கணும்? மினி ரத்னாவா இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த குழுவில் 4 சுதந்திரமான இயக்குனர்கள் இருந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மினி ரத்னாவை நவரத்னா நிறுவனமா மாத்தலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினி ரத்னானா என்னன்னு தெரியணும்ல. மினி ரத்னா தொழில்கள் 1, மினி ரத்னா தொழில்கள் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினி ரத்னா தொழில்கள் 1, 3இல் 1 வருடம் நிகர லாபம் 300 கோடி. அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு மேல் அல்லது தொடர்ச்சியாக 3 வருடம் ஈட்டிய அந்த லாபம் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை சொல்றாங்க. ஓகேவா? மினி ரத்னா தொழில்கள் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? 3ல் 1 வருடம் நிகர லாபம் 300 கோடி. அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு மேல் அல்லது தொடர்ச்சியாக 3 வருஷம் லாபம் ஈட்டின அந்த தொழிற்சாலைகளை மினி ரத்னா தொழில் 1ல வச்சிருக்காங்க. 2வது மினி ரத்னா தொழில்கள் 2, 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக லாபம் ஈட்டியுள்ள மற்றும் நேர்மையான நிகர மதிப்பு கொண்ட தொழிற்சாலைகளை மினி ரத்னா தொழில்கள் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 ஆண்டா தொடர்ச்சியா என்ன செஞ்சிருக்கணும்? லாபம் ஈட்டியிருக்கணும், நேர்மறையான நிகர மதிப்பா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மினி ரத்னா தொழில்கள் 2 அப்படின்ற லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நவரத்னா மினி ரத்னா அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நவரத்னா அப்படின்னா என்னன்னா 9 கற்கள் இருக்கும், விலை மதிப்பற்ற கற்கள். ஓகேவா? அந்த ரத்தின கற்கள் 9 ரத்தின கற்களை தான் நம்ம நவரத்னம் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் இப்போ குப்தர்கள் காலத்துல விக்ரமாதித்யன் அவை வந்து இருந்துச்சு. அதுல 9 அறிஞர்கள் இருந்தாங்க. முகலாயர்கள் காலத்துல அக்பரோட அவையில 9 அறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதே இது நம்ம 8 அப்படின்னா அஷ்டதிக்கஜங்கள்னு பார்ப்போமா, மராத்தியர்களோட காலத்துல இருந்தாங்க, குப்தர்களோட காலத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இதே இது 9, இந்த 9 நவரத்தினமா இருந்த அமைச்சரவை அப்படின்னா அது குப்தர்கள் காலத்துல அதை விக்ரமாதித்யன் அவைன்னு சொல்லுவாங்க. முகலாயர்கள் காலத்துல அக்பர் காலத்துல இந்த நவரத்னா அப்படின்ற அவை வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொதுத்துறையை விட அதிகமான பங்களிப்பு தனியார் துறை செய்கிறது. பொதுத்துறையை விட தனியார் துறை அதிகமான பங்களிப்பு எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் செய்யுதுன்னு பார்ப்போம். சாலை, கப்பல், விமானவழி, போக்குவரத்து, நுகர்வோர் தொழில்களில் தனியார் துறை ஆதிக்கம். இதுல எல்லாம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா தனியார் துறையோட ஆதிக்கம் வந்து இருக்கு. இதுல சாலை, கப்பல், விமானவழி, போக்குவரத்து, நுகர்வோர் தொழில்கள் இதுல எல்லாத்துலேயுமே தனியார் துறையோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகள் அப்படின்னா வேளாண்மை, பால் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தனியார் துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஓகேவா, வேளாண்மை, பால் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இது எல்லாமே தனியார் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஜிடிபியோட பங்களிப்பு வந்து பார்க்கலாம். வேளாண் துறையில ஜிடிபியோட பங்களிப்பு 15.87%. வேளாண் துறையில 15.87%. இதே தொழில்துறையில 29.73%. தொழில்துறையில 29.73%. பணிகள் துறையில 54.40%. பணிகள் துறையில 54.40%. ஓகேவா, இதெல்லாமே ஜிடிபியோட பங்களிப்பு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா, இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே இருக்கிறத ஒரு சிலதை ரீட் பண்ணிக்கணும். நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது, பாக்ஸ் பண்ணியிருக்கிறது, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஓகேவா, ரெட் கலரில் கொடுத்துருப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் கலரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துருப்பேன். ரெண்டாவது வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், பாக்ஸ் பண்ணியிருப்பேன். இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே எங்கன்னு பார்த்தா ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதை மட்டும் படித்தாலே இந்த பாடத்துலேருந்து போதுமானது. இதில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நம்ம 11th 12th எக்கனாமிக்ஸில் நல்லா நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா, ரெண்டாவது கொஸ்டின், திங்க் டேங்க் என அழைக்கப்படக்கூடியது எது? திங்க் டேங்க் என அழைக்கப்படக்கூடியது எது? இது ரெண்டாவது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.